எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு. இப்போ சார் சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரம் ஆகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதில் எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த இந்த வாய்ப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸுக்கு கூடலாம் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இதை மறக்கவே மாட்டேன் சார். இதில் நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். ஆரம்பிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைச்சாதா, சார் நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. அவன் பார்த்தோன்னே டக்குனி ஆனால் இங்கே வாங்க ஒன்று சார் வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். பின்னாடி யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் இல்லை, நீங்கள் தான் அங்கே வாங்க அப்படி அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ண உடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடுது அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு படம் நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும். என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேறு போய் பார்க்க மாட்டேன், அப்படியே பேசாமல் இருப்பேன். எப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வருவார் வந்து விஜயன் சூப்பராக இருக்குது, விஜயன் பக்காவாக பண்ணி அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசாக எப்படி பண்ணிருக்கேன்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா அப்படி மோட்டிவேட் பண்ணுறாரு. நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஏதாவது ஃபஸ்ட்டு தடவை பேசுகிறேன், ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. சரி சார்.